ஆட்டோமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் செயலி இருப்பதாக கூறி நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்டோரிடம் 8 கோடி ரூபாய் மோசடி செய்த பொறியியல் பட்டதாரியை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். போலி கால் சென்டர் அமைத்து வலையில் சிக்குபவர்களிடம் பணம் சுருட்டலில் ஈடுபட்ட சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி? குறுகிய காலத்தில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்டும் வாய்ப்பு உள்ளதா என்ற இணையத்தில் தேடுதல் வேட்டையில் இறங்கும் நபர்களை குறிவைத்து மெகா மோசடி அரங்கேறியுள்ளது. இதற்காகவே புதிதாக யோசித்து மோசடியில் ஈடுபடும் கும்பல் புற்றீசல் போன்று அதிகரித்துத்தான் வருகிறது. இந்த நிலையில் சமூக வலைத்தளத்தில் வந்த விளம்பரம் ஒன்று புதுச்சேரியில் உள்ள சிலரின் கண்களில் பட்டது. அதில் ஆன்லைனில் ஆட்டோமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்காக ஆட்டோ ட்ரேடிங் என்ற செயலி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த செயலியை வாங்கினால் பங்குச் சந்தையில் எந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் என்பதை கண்டறிய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரேடிங் செயலியில் உள்ள AI தொழில்நுட்பம் மூலம் அதுவே தானாக முதலீடு செய்யும் என ஹைடெக் முறையில் பில்டப் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலும் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 3000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை லாபம் சம்பாதித்து தரும் என தகவல் காட்டுத்தீயாக பரவியுள்ளது. அதற்காக 40,000 ரூபாய் கொடுத்தால் AI தொழில்நுட்பம் கொண்ட ட்ரேடிங் செயலி கிடைக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்டிஷன்ஸ் அப்ளை என கூறியதை நம்பி புதுச்சேரியில் 100க்கு மேற்பட்டோர் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளனர். ஆனால் 40,000 ரூபாய் கை மாறியதும் ட்ரேடிங் செயலி செயலிழந்தது. பின்னர் தான் பணம் கட்டியவர்கள் அனைவரும் தாங்கள் நம்ப வைத்து ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசாரும் ஹைடெக் மோசடி நபரை பிடிக்க நவீன தொழில்நுட்ப உதவியுடன் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். அதில் மோசடியில் ஈடுபட்டது சென்னை நீலாங்கரையைச் சேர்ந்த அஸ்வின் விக்னேஷ் என்பதை கண்டுபிடித்தனர். பின்னர் அவரை கைது செய்து விசாரித்ததில் மெகா மோசடியை அரங்கேற்றியது அம்பலமானது. 32 வயதான அஸ்வின் விக்னேஷ் பிடெக் மற்றும் MBA படித்த பட்டதாரி என்பது தெரிய வந்தது. படித்து முடித்துவிட்டு பெங்களூருவில் மாதம் 50,000 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை செய்தவர் தனது கிரிமினல் மைண்டை பயன்படுத்தி கோடிகளில் சம்பாதிக்க பிளான் போட்டுள்ளார். அதற்காக அவர் கையில் எடுத்த கருவிதான் ட்ரேடிங் செயலி என்ற மோசடி வித்தை. ஏற்கனவே புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் மோசடி செய்த ஒரு கும்பல் நெய்வேலியில் தனியாக ஒரு அலுவலகம் வைத்து செயல்பட்டுள்ளது. அங்கு பணியாற்றிய அஸ்வின் விக்னேஷ் அந்த அனுபவத்தின் மூலம் தனியாக ட்ரேடிங் செயலி பெயரில் மோசடியில் ஈடுபட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நூதன மோசடியில் ஈடுபட்ட அஸ்வின் விக்னேஷிடமிருந்து 14 லேப்டாப்புகள், ஒரு சொகுசு கார், 7,60,000 ரூபாய் ரொக்கம், வங்கி புஸ்தகம் உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரி மட்டுமின்றி தமிழ்நாடு, கேரளா உட்பட நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இவரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் 2000ற்கு மேற்பட்டோரிடம் 8 கோடி ரூபாய்க்கு மேல் ஹைடெக் மோசடி செய்த பிடெக் பட்டதாரி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.